பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் முன்னிலையில் வெகு விமரிசையாக நடைபெற்றது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் 12 மாதங்களும் திருவிழா நடைபெறும் நிலையில் சித்திரை மாதம் நடைபெறும் திருவிழா பிரசித்தி பெற்றதாகும். இந்த ஆண்டு சித்திரை திருவிழா கடந்த ஏப்ரல் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்நிலையில் சித்திரை திருவிழாவின் 10ஆம் நாள் விழாவான நிகழ்ச்சியான மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்தை முன்னிட்டு சுந்தரேஸ்வரரும் அம்மனும் அதிகாலை அழகிரிசாமி நாயுடு, சூறாவளி சுப்பையர், கல்யாண சுந்தர முதலியார் மண்டகப்படிகளில் எழுந்தருளிய பின்னர் 4 சித்திரை வீதிகளில் சுற்றி வலம் வந்தனர். கோயிலில் வடக்கு ஆடி, மேல ஆடி சந்திப்பில் வெட்டிவேர்கள், பல வண்ண வண்ண பூக்கள், பச்சரிசி, நவதானியம் உள்ளிட்டவற்றால் அலங்கரிக்கப்பட்ட திருக்கல்யாண மேடையில் மணக்கோலத்தில் மீனாட்சியம்மனும் சுந்தரேஸ்வரரும் தனித்தனியாக எழுந்தருளினார்கள். திருக்கல்யாண மேடையில் மீனாட்சியம்மனின் வலதுபுறம் பவளக்கனிவாய் பெருமாளும், சுந்தரேஸ்வரரின் இடதுபுறம் சுப்பிரமணிய சுவாமி தெய்வானையுடனும் எழுந்தருளினர். இதனைத் தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் மத்தியில் மீனாட்சியம்மனுக்கு வைரத்தாலான மங்கள நாண் அணிவிக்கப்பட்டு திருக்கல்யாணம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. அப்போது கோயிலில் கூடியிருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பக்தி முழக்கமிட்டு மீனாட்சியை வணங்கினர். திருக்கல்யாணம் நடைபெற்றவுடன் பெண்கள் தங்களது மாங்கல்யத்தை புதுப்பித்துக் கொண்டனர். நாங்கள் எப்போவுமே காலையில் வெள்ளனமே வந்துடுவோம். வந்துட்டு சாமி உள்ளே போகிறது அவ்வளோ ஈஸி இல்லை. முன்னாடியே 3 மாதத்துக்கு முன்னாடி டிக்கெட் வாங்கணும். அதுக்கு டைம் இல்லை, விட்டுட்டோம். அதனால் வெளியில் அம்மன் வெளியில் இந்த கோயில் வாசலில் இருந்து இந்த எங்கள் அம்மனுக்கு கல்யாணம் நடக்கும்போது எங்களுக்கும் எங்கள் திருமாங்கல்யத்தையும் மாற்றிக்கிறது அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறோம். தேரோட்டம் நான் அடுத்த அழகர் ஆற்றுல இறங்குறது. ஆனால் நாங்கள் முக்கியமாக வர்றது மீனாட்சி இதுக்கு திருக்கல்யாணத்துக்கு வருஷம் வந்துடுவோம். நாங்கள் இதுக்காகவே நாங்கள் பெங்களூர்லேருந்து கல்யாணத்தை முடிச்சுட்டு போகணுன்றதுக்காகவே வந்தோம். மீனாட்சி திருக்கல்யாணத்தன்னைக்கு கோயிலில் வச்சு கோயில் வாசலில் தாலி கயிறு மாற்றினா நல்லது அப்படின்ட்டு நாங்கள் ஆண்டிப்பட்டியிலேருந்து கிளம்பி வந்தோம். விழாவை முன்னிட்டு மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் தலைமையில் 3000 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். இந்த திருக்கல்யாண விருந்தின் போது சாப்பிட்ட கையோடு பக்தர்கள் கோயில் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள மொய்ப்பந்தலில் திருக்கல்யாண மொய் எழுதி பிரசாதம் பெற்றுக் கொண்டனர். மீனாட்சியம்மன் திருக்கல்யாண வைபவத்தால் மதுரை மாநகரமே விழாக்கோலம் பூண்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.